தொலைஞ்சு போன என் பொண்ணோட வாழ்க்கைய திரும்ப அவங்களால தர முடியுமா? யோ, என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க உங்க பாண்டி ஒன்னாவும் கோமதி ஒம்மாவும் அப்படின்னு பாக்கியம் கேட்க, என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்னு டிரைவர் சொல்லிட்டு கிளம்புறாரு. மயிலு இனிமேல் எனக்கு புருஷன் வீடு இல்ல பிறந்த வீடு இல்லைன்னு அலறாங்க. பெட்டி மேல இருந்த பேக்ல சரவணன் வாங்கி கொடுத்த புடவை எடுத்து பார்த்துட்டு தேம்பி தேம்பி அலறாங்க மயிலு. எல்லாரும் என்னமா ஆச்சுன்னு கேட்க, இது மாமா வாங்கி கொடுத்த புடவைன்னு சொல்லிட்டு மயிலு அலறாங்க. இனிமே என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு யார் இருக்கா? என் மேல மாமா ரொம்ப பாசமா இருந்தாரு. இந்த பொருளெல்லாம் திரும்பி வந்த மாதிரி என் வாழ்க்கையும் திரும்பி வந்துடுச்சு. என்னால உங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம். நான் இந்த வீட்டை விட்டு எங்காவது போறேன்னு சொல்லிட்டு மயிலால, பாக்கியம் நீ எதுக்கடி போற? உன் வாழ்க்கையை நான் மீட்டு தரேன். மாப்பிள்ளை கட்டின தாலி உன் கழுத்துல தானே இருக்கு. உன்னை உன் புருஷன் வீட்டுல கொண்டு போய் வாழ வைப்பேன் அப்படின்னு மனத்தாங்களோட பேசுறாங்க பாக்கியம். மயில சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பாண்டியன் ஸ்டோர் வீட்டுல ராஜி, மீனா, கோமதி 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பழனி வராரு. இந்த மயில என் பையனோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போயிட்டா.